தமிழகம் முழுவதும் 25க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. தமிழகம் முழுவதும் உள்ள குறிப்பிட்ட சுங்கச்சாவடிகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதமும், மீதமுள்ள சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதியும் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவது வழக்கமாக உள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 65 சுங்கச்சாவடிகளில் 40க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 55 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டது. மீதமுள்ள 25க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1 முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. இதன்படி விக்கிரவாண்டி, விஜயமங்கலம், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, உளுந்தூர்பேட்டை, தூத்துக்குடி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடிகளில் 10% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு முறை கட்டணம் 5 ரூபாய் முதல் 45 ரூபாய் வரையிலும், இருமுறை கட்டணம் 65 ரூபாய் வரையும் உயர்ந்துள்ளது. இதுவே பல முறை பயணிக்க 155 ரூபாய் கட்டணமாக இருந்த நிலையில் தற்போது 160 ரூபாயாக அதிகரித்துள்ளது. மாதாந்திர பயண கட்டணம் 3100 3170 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. இலகு ரக வாகனம் ஒரு வழி கட்டணம் 180 185 ரூபாய், பலமுறை பயணிக்க 270 275 ரூபாய், கனரக வாகனம் ஒரு வழி கட்டணம் 360 370 ரூபாய், பலமுறை பயணிக்க கட்டணம் 540 555 ரூபாய் என கட்டணம் உயர்ந்துள்ளது. சுங்கச்சாவடி கட்டண உயர்வால் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், சுங்கச்சாவடிகளை முழுமையாக அகற்ற வேண்டும் எனவும் லாரி ஓட்டுநர்கள் கோரியுள்ளனர். நம்ம பெங்களூர்ல இருந்து நம்ம சேலம் வரோம்னா, இப்போ சேலத்து வருஷம் பார்த்தீங்கன்னா 4 டோல்கேட் வருதுங்க. 4 டோல்கேட்டு, ஒரு டோல்கேட்டுக்கு 5 ரூபாயிலிருந்து 20 ரூபா 25 ரூபா அந்த மாதிரி ஆகும்போது, ஒரு டோல்கேட்டு 20 ரூபா 25 ரூபா ஆகும்போது 4 டோல்கேட்டு 100 ரூபாய் இருக்குங்க. இது மாதிரி மந்த்லி நான் போயிட்டு வந்தோம்னா, இப்போ மந்த்லி ஒரு 5 ட்ரிப் எடுத்தோம்னா நமக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபா 1500 ரூபா 2000 ரூபா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சேர்த்தா போகுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா டோல்கேட்னாலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு டியூ கட்டுறதா இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலுமே எங்களுக்கு பெரிய பாதிக்கிறாங்க. நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. வருஷம் 10 ரூபா 5 ரூபா ஏற்றிட்டே இருக்கிறாங்க. இதனால தொழில் ரொம்ப நலிவடையுது. வண்டி ஓட்ட முடியல, டிரைவருக்கும் கஷ்டம், ஓனருக்கும் கஷ்டம், ரொம்ப சிரமமாக இருக்குது. வண்டி ஓட்ட முடியாத நிலைமையில் இருக்குது. அதனால கட்டணம் குறைக்கணும், டோல்கேட்டை தூக்கணும். டோல்கேட்டு தேவையில்லை, இதெல்லாம் வருஷம் உடனே டோல்கேட் கட்டுற மாதிரி பண்ணணும். விளம்பரமே இல்லாமல் 1 மணி நேரம் நான் ஸ்டாப் நியூஸ் சொல்லும் தந்தையின் காலை செய்திகள். தினமும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை.